السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. قال نبينا صلى الله عليه وسلم: أكثر من ذكر هذه اللذات. கண்ணியத்திற்குரிய அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக, உலக பொதுமறையாக இறக்கி வைத்திருக்கின்ற அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய தீனை மேலோங்குவதற்காக வேண்டி உயிர் கொடுத்தார்களே, அவர்களை பற்றி நீங்கள் அம்வாத்தா, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று சொன்னால், பல் அஹ்யாவும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பல் அஹ்யாவும், அவர்கள் இன்னும் சிலர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து உயிரை துறந்து தியாகம் செய்த அந்த சுஹதாக்கள், அந்த தியாகிகள் இறந்து போய்விட்டார் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். பல் அஹ்யாவும், அவர்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து, அவர்களுடைய ரப்புடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சற்று சிந்தித்து பாருங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்த, இஸ்லாத்திற்காக உயிரை துறந்த அந்த தியாகிகளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்க என்பதை நாம் இந்த ஒரு ஆயத்தை கொண்டு நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் எல்லாவித தியாகம் செய்தார்கள். இஸ்லாம் வளர்ந்து கொண்ட காலகட்டம், பொருளாதாரம் தேவைப்பட்டது. அல்லாஹ்விற்காக வேண்டி பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கினார்கள். அதே போன்று மார்க்கத்தை பரப்பதற்கு, மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, தன்னுடைய மனைவி மக்களை இழந்து, நம்முடைய சொத்து பத்திகளை இழந்து, அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையை தியாகம் செய்து இன்னொரு ஊருக்கு சென்று அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றி பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால், இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாம் மேலோங்கி நிற்பதற்கு நம்முடைய உயிர்தான் தேவைப்பட்டது என்று சொன்னால், அதையும் கூட கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தின் தலைத்தவர்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை கூட நிஜாக துறந்தார்கள். அவர்களுக்கு பொருள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை, மனைவிக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை, ஏன் தன்னுடைய உயிரை கூட அவர்கள் தன்னுடைய உயிருக்கு பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ் கேட்டான் என்று சொன்னால் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையிட்டார் என்று சொன்னால் அந்த கட்டளை அப்படியே ஏற்று செயல்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு நமக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நேரமும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்குரிய சூழலை கொடுத்து அல்லாஹ் கொடுத்தால், அதே போன்று இரு உலகத்திலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். நாம் எல்லாம் அறிந்த செய்திதான் பத்ர் யுத்தம். அந்த பத்ரியன்கள்
எப்படிப்பட்டவர்கள், அந்த பதில் போர் எப்படி நடந்தது என்பதை நான் சொல்லும் என்று சொன்னால் மிகவும் நீண்ட வரலாறு. போர் நடக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை மட்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு காரணம் கிடையாது. ஒரு முனாஃபிக்குடைய சதி, இஸ்லாத்தை பற்றி தவறான செய்திகளை மதீனாவிலிருந்து மக்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார். மக்காவாசிகள் கடுப்பாகி போய் மக்காவாசிகள் கோபத்தில் கொண்டு வைத்தார்கள். இஸ்லாத்தை பற்றி தவறாக நினைத்தார்கள், பெருமானாரை தவறாக நினைத்தார்கள். படையை திரட்டி கொண்டு வந்தார்கள். அந்த படையை முறியடிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய ஒரு நாட்டு சண்டையாகவோ இல்லை, ஒரு பொருளாதார சண்டையாகவோ இல்லை. ஒரு முனாஃபிக், இவன் ஒரு காரணம். அப்துல்லா பின் சலூல் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் முனாஃபிக். அந்த முனாஃபிக் மக்கத்து குறைசிகளை பற்றி இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிப்பதை போன்று தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இதில் அவர்கள் கோபமாகி என்ன செய்தார்கள்? எப்படியாவது முகம்மதை அடித்து விட வேண்டும், அவர் கொண்டு வந்திருக்கின்ற மார்க்கத்தை உடைத்து விட வேண்டும் என்று எத்தனித்தார்கள். அதற்கான ஆயத்தத்தோடு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சதியை முறியடிப்பதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். அவ்வளவுதான். எத்தனை பேர்கள்? 300 சொச்சம் பேர்கள் தான். எதிர்த்தரப்பில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள். இதைவிட ஒரு 3 பகுதி அதிகமான மக்கள் எதிர்த்தரப்பிலே, காபிர்களுடைய தரப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருக்கின்ற அந்த கூட்டமும் ஒரு சிறிய கூட்டம். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்திற்கு பரக்கத்து செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த களத்திலே அல்லாஹ்விற்காக இறங்கினார்கள். வேற எந்த நோக்கமும் கிடையாது. தன்னை ஒரு சுஹரா என்ற மக்களுக்கு பாராட்ட என்பதற்காக அல்ல, தன்னை ஒரு பெரிய ஒரு முஸ்லிம் என்ற மக்கள் பாராட்ட என்பதற்காக அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அந்த களத்தில் இறங்கினார்கள். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுத்தான். 300 சொச்சம் பேர்கள் அதை விட 3 பங்கு அதிகமா இருக்கக்கூடிய மக்களை துரத்தி அடித்தார்கள். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை நல்கினார். இது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு எப்போதெல்லாம் வருகின்றதோ அப்போதெல்லாம் தங்களுடைய உயிரை கொடுக்க மாட்டார்களா, தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்வர மாட்டோமா என்பதாக எல்லா சஹாபா பெருமக்களும் ஏங்கினார்கள். அதற்குரிய தருணத்தை எல்லாம் அந்தந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு பாடுபட்டார்களோ அந்த நோக்கத்தை முழுமையான முறையில் முடித்துக் கொடுத்தார்கள். எல்லா விதமான தியாகங்கள், பொருளுதவி, தங்களுடைய மனைவிகளை தியாகம் செய்தல், அதே போன்று தன்னுடைய உயிர் அனைத்தையும் துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த களத்தில் இறங்கினார்கள். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நம்மை போன்று இப்ப நம்ம சமுதாயத்துல எத்தனையோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எத்தனையோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த போராட்டமாவது முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ விதமான போராட்டங்கள் சிறைவாசிகளுக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய நன்மைக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய நன்மை நலவுக்காக வேண்டி எத்தனையோ போராட்டங்களை நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எந்த போராட்டமாவது முழுமையாக முடிந்து 100% வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்கள் 300 லட்சம் பேர்கள் அவர்கள் களத்தில் இறங்கினார்கள். நாம் இன்னைக்கு 3000 பேர் இறந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட்டது கிடையாது. நாம் எந்த கோரிக்கைக்காக வேண்டி அதில் இறங்கியிருக்கின்றோமோ, களம் கண்டிருக்கின்றோமோ அந்த களம் முழுமையாக பெற்றதாக வரலாறு கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக அல்ல. நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக அல்ல. மாறாக நம்மை ஒரு முஸ்லிம், ஒரு இயக்கவாதி என்று எல்லாரும் பார்க்க வேண்டும். தனக்கு பின்னால் ஒரு 10 பேர் இருக்கிறார் என்பது மக்கள் சம்பட்டம் அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு விளம்பரத்திற்காக வேண்டி நம்ம தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல, ரசூலுக்காக வேண்டி அல்ல, மார்க்கத்தை நிலைவர செய்ய வேண்டியதற்காக வேண்டி அல்ல. மாறாக விளம்பரத்திற்காக வேண்டி, உலக ஆதாயத்திற்காக வேண்டி நாம் களம் இறங்கியிருக்கின்றோம். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலியை மட்டும் கொடுக்கின்றான், ஆகிரத்துடைய கூலியை கொடுக்கின்றான். காரணம் நம்முடைய நோக்கம் ஆகிரத்தின் நோக்கம் அல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் எனக்கு துன்யா வேண்டாம் வேண்டாம் என்று ஓடினார்கள். துன்யாவை துரத்தியது, துன்யா அவர்களை துரத்தியது. எனக்கு துன்யா வேண்டாம், எனக்கு ஆகிரத்தான் வேண்டும் என்று ஓடினார்கள். ஆகிரத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம துன்யாவை துரத்தி கொண்டே இருக்கின்றோம். துன்யா நம்மை விட்டு ஓடுகின்றது. கடைசியில நமக்கு ஆகிரத்தும் கிடைப்பது கிடையாது, துன்யாவும் கிடைப்பது கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்க வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்விற்காக செய்யப்படாத எந்த ஒரு காரியத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வெற்றியை கொடுக்க மாட்டான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்துடைய நாளில 3 மனிதர் அல்லாஹ் அழைக்கின்றான். 3 மனிதர்களை அல்லாஹ் அழைக்கின்றான். அழைக்கின்றாரை முதல் முதலாக ஒரு ஆலிம், ஒரு கச்சேரியில ஒரு ஆலிம். அந்த ஆலிமை அல்லாஹ் அழைக்கின்றான். அழைத்து கேட்கின்றான், உனக்கு நான் கல்வியை கொடுத்தேனே, அந்த கல்வியை கொண்டு என்ன செய்ய என்று கேட்கின்ற பொழுது அந்த ஆலிம் சொல்லி காமிப்பார், யா அல்லாஹ் எனக்கு நீ கல்வியை கொடுத்தாய், அந்த கல்வியை நான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லி காமிப்பான், நீ யாருக்காக நீ கற்றுக் கொடுத்தாய்? யா அல்லாஹ் உன்னுடைய திருப்திக்காக கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் இல்லை, நீ எனக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கவில்லை. எல்லாரும் உன்னை என்ன செய்ய வேண்டும்? ஆலிம் என்று பாராட்ட வேண்டும், பேச்சாளர் என்று பாராட்ட வேண்டும், உன்னை எழுத்தாளர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்ன செய்தால் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தாய். அதற்குரிய பட்டத்தை உனக்கு துன்யாவில் கொடுக்கப்பட்டு விட்டது. இவர் பெரிய பேச்சாளர், இவர் பெரிய எழுத்தாளர், இவர் பெரிய கல்விமான் என்ற பட்டம் உனக்கு துன்யாவில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை கொண்டு நீ கியாமத்தில் இந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது. இரண்டாவதாக ஒரு செல்வனை அழைக்கின்றான். அழைத்து கேட்கின்றான், எத்தனையோ மக்கள், ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற காலகட்டத்திலே உனக்கு நான் பரக்கத்தை செய்து அபிவிருத்தி செய்து உன்னை செல்வங்களாக ஆக்கி வைத்தேனே, அதை வைத்து என்ன செய்ய எனக்காக சொல்லி காமிக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லி காமிப்பான், யாருல அந்த செல்வங்கள் அத்தனையுமே என்ன செய்தேன்? உன்னுடைய பாதையை நான் செலவழித்தேன். யாருல உன்னுடைய திருப்திற்காக வேண்டி நான் வாரி வாரி வழங்கினேன். யாருல சொல்லி காமிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ பொய் உரைக்கின்றாய். நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மக்கள் நம்மளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கொடையாளி, தர்ம விருது என்று பாராட்ட வேண்டும். அதற்காக என்ன செய்தாய்? கொடை கொடுத்தாய், மக்களுக்கு மத்தியிலே வாரி வாரி வழங்கினாய். அந்த கொடையாளி பட்டம் உனக்கு துன்யாவிலே கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பட்டத்தை கொண்டு இன்றைய தினத்தில் உனக்கு எந்த நன்மையும் இல்லை. மூன்றாவதாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சுகராளர், ஒரு ஷஹீதை அல்லாஹ் அழைக்கின்றான். இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்த ஒரு ஷஹீதை அல்லாஹ் அழைக்கின்றான். அழைத்து கேட்கின்றான், உனக்கு நான் உனக்கு எல்லாவற்றை விட உனக்கு ஆற்றலை கொடுத்தேனே, உடல் வலிமையை கொடுத்தேனே, மிகப்பெரிய வீரனாக வாழ்த்தினேனே, அதை கொண்டு என்ன செய்யலான்னு கேட்கின்ற பொழுது அந்த வீரன் சொல்லி காமிப்பான், எனக்கு நீ வீரத்தை கொடுத்தாய், அந்த வீரத்தை கொண்டு உன்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய வழியிலே அந்த உயிரை குறந்தேன் அல்லா என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காமிப்பான், நீ பொய்யுரைக்கின்றாய், நீ பொய்யுரைக்கின்றாய், நீ எனக்காக இந்த உயிரை கொடுக்கவில்லை, மாறாக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மக்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெரிய வீரன் என்று பாராட்ட வேண்டும், பெரிய தியாகி என்று பாராட்ட வேண்டும், அந்த பட்டம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்ன செய்தாய்? உன்னுடைய உயிரை கொடுத்தாய். அந்த தியாகி பட்டம், அந்த பெரிய வீரன் பட்டம், மாவீரன் பட்டம் உனக்கு துன்யாவில் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பட்டத்தை கொண்டு இன்றைய தினத்தில் எந்த ஒரு நன்மை இல்லை நல்லா சொல்லிவிடுவான். சொல்லிவிட்டு 3 பேரையும் நரகத்திற்கு அனுப்பி வைப்பான். காரணம் என்ன? அவருடைய நோக்கங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல, அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்காக அல்ல. இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. வெளிப்பூஜா பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் என்று இருக்கும், ஆனால் உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய சிந்தனை முழுவதும் கிடையாது. காரணம், விளம்பரத்திற்காக வேண்டி, மக்கள் நம்மளை பாராட்டுவதற்காக வேண்டி, ஒரு பெரிய ஒரு இயக்க தலைவர் என்று சொல்ல வேண்டியதற்காக வேண்டித்தான் இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் ஓய்ந்தபாடு கிடையாது, வெற்றியும் கிடைத்தபாடு கிடையாது. காரணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் வாழுகின்ற பொழுது, உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுடைய துன்யாவுடைய ஆசாபாசங்கள் அத்தனையும் அடித்து நொறுக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிருமின் ஹாதில் இருக்கிற
அதாவது உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய உலக ஆசாபாசங்களை அடித்து நொடுக்கக்கூடிய இடித்து தரமற்றமாகக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டே நீங்கள் வாழ்ந்து சொன்னார்கள் பெருமானா பிரதாசனம். இன்னைக்கு அந்த மௌத்தர் மணிக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வரலாற்றை புரட்டி பாருங்கள். பதிரு காலத்தாக வேண்டி பதிரிகளுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிர் தினம் அன்று கூடாரத்தில் இருந்து கொண்டு நினைச்சார்கள் ஒரு உரையாற்றுகின்றார்கள். என்ன உரையாற்றினார்கள்? எழுந்திருங்கள் தோழர்களே, எழுந்திருங்கள். வானத்தை விடவும் பூமியை விடவும் அகலமா இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் முத்தகின்களுக்கு தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கின்றது. முத்தகினுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது சொன்ன உடனே உமைர் இப்னு ஹம்மாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், நபி தோழர், அவர் என்ன செய்கிறார்? உற்சாகம் மேலிட்டால் ஆர்வ கோளாறு காரணத்தினால் ஆஹா ஆஹா என்று அலறுகின்றார். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமைரே, இதற்காக வேண்டி ஆஹா என்று சொன்னீர்கள். சொல்வார்கள் உமைர், யா அல்லாஹ், அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ், அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். பத்ருடைய நேரத்திலே அவர்கள் தங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக வேண்டி 2 பேர்த்தங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பத்ரு போர் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை கண்டவுடன் உண்மையில் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய பசியை தீர்க்கக்கூடிய அந்த பேர்த்த மரத்தை சூழ எறிந்துவிட்டு தன்னுடைய உயிரை பத்ருடைய கரைத்தார்கள். தன்னுடைய பசியை போவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட பேர்த்த விடத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் சூழ இருந்துவிட்டு பதிலுக்கு இறங்கினார்கள், போராடினார்கள். அவர்களுடைய உயிர் அந்த பதிலிலே செயலாக்கப்பட்டது என்பதாக நாம் வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது மாதிரியா ஒரு ஆர்வத்தோடு நாம் செய்திருக்கின்றோமா? இது மாதிரி ஒரு இசுக்கோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி எந்த அமலாக செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படி நாம் வாழ்ந்தாருக்க, அப்படி அந்த மாதிரியா ஒரு மனோபக்குவத்தை நாம் வளர்த்தாருக்க, ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த விஷயத்திற்காக நம்ம காரியம் கையெழுகின்றோமோ அந்த காரியத்தை கைவிட செய்கின்றான். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ஒருவரை செய்ய மாற்ற வெற்றியை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரணும் என்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் எந்த வழியிலே தங்களுடைய உயிரையும் தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய நடைமுறையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தால்தான் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையில் பரக்கத் செய்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.